ஓம் சாந்தி. 27/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து இந்த ஞான முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவின் உழைப்பை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவித்து விடுவேன் சொல்லி பாபா சொல்றாங்க. ரொம்ப நாளாவே பாபா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்க பாபா நினைக்கிற உழைப்பு செய்யணும். உங்களுக்கு கவலைன்னா, ஐயோ நான் பாபா அதிகமா நினைக்கணும், என் பாவம் போகணும், தூய்மை ஆகணுன்ற கவலை தான் இருக்கணும் சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினச்சா அவர் கேரண்டி கொடுக்குறாரு, நான் உங்களை எல்லா பாவத்திலேருந்தும் விடுவிச்சிடறான்னு சொல்லி சொல்கிறாரு. கேள்வி: அனைவருடைய சத்கதிக்கான இடம் எது? அதனுடைய மகத்துவம் முழு உலகத்திற்கும் எவ்விதம் தெரிய வரும்? எல்லாருக்குமே சத்கதிக்கான இடம் எது? அதோடைய மகத்துவம் எப்போ தெரியும் முழு உலகத்துக்கும்? பதில்: நமக்கு தெரியும், அபு பூமி தான் அனைவருடைய சத்கதிக்கான இடமாகும். மவுண்ட் அபு தான் எல்லாருக்குமே சத்கதி கிடைக்க போற இடம். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்று பெயருக்கு முன்னால் அடைப்பு குறியிட்டு சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தானம் என்று எழுதலாம். இப்போ பிரம்மா குமாரிகள் நிலையம்னு போடுறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நீங்க அடைப்பு குறி போட்டு சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தானமே அந்த மதுபன் தான் சொல்லி எழுதலான்றாரு. முழு உலகத்தின் சத்கதி இங்குதான் நடக்க வேண்டும். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் பாபா மற்றும் பிரம்மா இங்கே அமர்ந்து கொண்டு அனைவரையும் சத்கதி அடைய வைக்கிறாங்கன்றது பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே சரி, 800 கோடி மக்கள் மற்ற தர்மத்தினர் இருந்தாலும் சரி, தர்ம பிதாக்கள் கூட இங்கதான் வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. கடைசியா அந்த இயேசு புத்தர் அவங்கெல்லாம் வேற வேற சரீரத்துல நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கடைசியா இங்கதான் வருவாங்க, பாபா கிட்ட தான் கதி சத்கதி அடைவாங்க. பாபா சொல்றாங்க, ஆதாம் என்றால் மனிதன், அவர் தேவதையே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. ஆதாம், பிரம்மாவை நம்ம ஆதாம் சொல்றோம், அவர் மனிதன் தான், அவர் தேவதை கிடையாது. அவரே பகவான் என்றும் சொல்ல முடியாது, பிரம்மாவை பகவான்ட்டும் சொல்ல முடியாது. பகவான் ஒருவரே, அவர் சிவ பரம்பிதா பரமாத்மா. அவருடைய படைப்பு தான் இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர். ஓம் சாந்தி. இரட்டை ஓம் சாந்தி. ஏனென்றால் 2 ஓம் சாந்தி சொல்றாரு. ஏனென்றால் ஒன்று சிவபாபாவுக்கு, இன்னொன்று தாதாவினுடையது பிரம்மா பாபாவுக்கு. இருவருடைய ஆத்மாவும் இப்ப இருக்கிறது அல்லவா. அவர் பரமாத்மா ஆவார், சிவன் பரமாத்மா ஆவார். ஆனால் இவர் ஆத்மா தான். பிரம்மா வெறும் ஆத்மா, அவரு பரமாத்மா. அவரும் லட்சியத்தை கூறுகின்றார், நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன். இருவரும் அப்படி கூறுகிறார்கள். 2 பேருமே லட்சியத்தை சொல்றாங்க. கடவுளும் சொல்றாரு, நான் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவன். நம்மளுமே அங்கதான் இருந்தோம் இல்லையா, அதனால பிரம்மா பாபாவும் சொல்றாரு, நானும் அங்கதான் இருக்கக்கூடியவன். ஏன்னா எல்லாரும் அங்கதான் போக போறோம். பாபா கூறுகின்றார் ஓம் சாந்தி, இவரும் ஓம் சாந்தி என்று கூறுகின்றார். சிவபாபா சொல்றாரு, பிரம்மா பாபாவும் சொல்றாரு ஓம் சாந்தின்னு. குழந்தைகளும் இப்ப ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள். அதாவது ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஓம் சாந்தினா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா நான் சாந்த சுரூபமானவன். என்னுடைய சுய தர்மமே சாந்தி. நான் இருக்கக்கூடிய இடம் சாந்தி தாமம். இங்கே தனித்தனியாக அமர வேண்டும். இங்கே நம்ம சென்டருக்கு வந்தோம்னா, மதுபன்லையும் சரி சென்ட்ரல்லையும் சரி, தனித்தனியாக தான் உட்காரணும். ஒருத்தவங்க மேல அட்டாச் ஆகிக்கிட்டு இடிச்சுக்கிட்டுலாம் உட்காரக்கூடாது. அதனால பாபா தனித்தனியாக உட்காரணுன்றாரு. சரீரத்தோடு சேரக்கூடாது, தொடக்கூடாது. ஒரு சரீரம் இன்னொரு சரீரத்தை தொடக்கூடாது. ஏன்னா வைப்ரேஷன் ஒவ்வொருத்தவங்களதும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தொடாம உட்காரணுன்றாரு. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய நிலையிலும் யோகத்திலும் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்குது. ஒருவர் மற்றவருக்கு யோகத்தினுடைய வித்தியாசம் இருக்குது. சிலர் மிகவும் நன்றாக நினைவு செய்கிறார்கள். சிலர் நல்ல தேக அபிமானத்திலிருந்து ஆத்ம உணர்வுல பாபா நினைவு செய்வாங்க. சிலர் முற்றிலும் நினைவே செய்வதில்லை. சிலர் செய்ய மாட்டாங்க. அதனால வைப்ரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒருத்தவங்களோட வைப்ரேஷன் இன்னொருத்தவங்கள பாதிக்க கூடாதுன்றதுக்காக எல்லாரும் தனித்தனியா உட்காருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே யார் முற்றிலும் நினைவே செய்வதில்லையோ அவர்கள் பாவாத்மாக்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தமோ பிரதானம் அவர்கள். யார் பாபா நினைக்கிறது இல்லையோ அவங்க பாவாத்மாக்கள், தம பிரதானமாவே இருப்பாங்கன்றாரு. மேலும் யார் நினைவு செய்யறாங்களோ அவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள்.
யார் பாபாவை ஒழுங்கா நினைவு செய்றாங்களோ அவங்க புண்ணிய ஆத்மாக்கள். சதோ பிரதானமானவர்கள்னா தூய்மையானவர்கள் சொல்றாரு. நிறைய வித்தியாசம் ஆகிவிட்டது அல்லவா? வீட்டில் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இப்ப நம்ம வீட்டிலேயே வந்து கொக்கும் அன்னமும் ஒண்ணா இருக்குன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம வந்து பிகே, மத்தவங்க நான் பிகேனா அந்த வித்தியாசம் வருது. இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் வருது. அவங்க கலியுகத்துல வாழ்வாங்க. நம்ம பாபா கூட வந்து சங்கம யுகத்துல இருப்போம். அவங்களுக்கு பாபா பிடிக்காது, நமக்கு பாபா பிடிக்கும். அவங்களுக்கு பாபா பிடிக்காதுன்னு இல்ல, பாபா யாருன்னு தெரியாது. பாபா வந்து வேற கடவுளை வந்து வேற யாரோன்னு நினைச்சிட்டு அவங்க பக்தியிலே இருப்பாங்க. நம்ம வந்து ஞானத்துல வந்துட்டு இருப்போம். அதனால 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆகையினால்தான் பாகவதத்தில் அசுரர்கள் என பாடப்பட்டுள்ளது. அதனாலதான் பாகவதத்துல இந்த கதைகள் வந்து அசுரர்கள்னா பாடப்பட்டிருக்குது. இந்த ஞானத்தையே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கடல்ல வந்து பார்க்கடல்ல வந்து அந்த வாசுகின்ற பாம்பை வச்சு ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவதைகள் 2 பேரும் சேர்ந்து அந்த மேருமலையை வந்து அந்த விஷ்ணு தான் தாங்கிட்டு நின்னாருன்னு சொல்லுவாங்க. அது அந்த மலையை கடையும் போது ஃபர்ஸ்ட் அமிர்தம் வந்தது, ஃபர்ஸ்ட் வந்து விஷம் வந்தது. அந்த விஷம் வரும்போது அந்த விஷத்தை ஆழகால விஷம் வந்தது. அந்த ஆழகால விஷத்தை ஈஸ்வரன் குடிச்சிட்டாரு. அவர் குடிச்சுதான் அவர் கழுத்துல வந்து ஒரு மாதிரி நீல கலர்ல இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கடைய கடைசியா லட்சுமி வந்து கலசத்துல அமிர்தம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த அமிர்தத்தையே வந்து அசுரர்களும் குடிச்சாங்க. அசுரர்கள் குடிக்கூடாது, தேவதைகள் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அசுரர்கள் வந்து அந்த ராகு கேதுன்றவங்க அந்த வேஷம் போட்டு மாறு வேஷத்துல வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து விஷ்ணு தான் வந்து பொம்பளை வேஷம் போட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து காட்டி கொடுத்துருவாங்க. யாரோ சூரியனும் சந்திரனும் விஷ்ணு கிட்ட காட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ராகு கேது வந்து இந்த மாதிரி இது அமிர்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து விஷ்ணு அந்த வேஷம் போட்டுட்டு வந்து கண்டுபிடிச்சி அவங்க தலையை வெட்டிடுவார். அதனாலதான் ராகுக்கு வந்து வால், அந்த மாதிரி கேதுக்கு தலை இருக்காது. அது மாதிரி காமிச்சிருப்பாங்க பக்தி மார்க்கத்துல. ராகுக்கு வந்து வால் மட்டும் இருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த தலையும் வாலும் மட்டும் வேற மாதிரி இருக்கும், உடம்பு வேற மாதிரி இருக்கும். அதை ஒரே ஆளுதான் கழுத்தை வெட்டிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து கீழே உடம்பு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு தலை வந்து பாம்பு தலை இருக்கும். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ராகு கேதுன்ட்டு நம்ம வழிபடுறோம். அது உண்மையிலே கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்தி மார்க்கத்துல சொன்ன கதை. ஆனா இது உண்மையிலே கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாபா வந்து ஞானம் சொல்றாரு. பிரம்மா உடல்ல பிரம்மா தான் வந்து விஷ்ணு, அவர் தானே விஷ்ணு ஆக போறாரு. அவரை வந்து இப்ப ஞான கடலை கடையும் போது ஃபர்ஸ்ட் விஷம் தான் வெளியே வருது. விஷம் வெளியே வரும்போது அப்போ வந்து என்ன ஆகுது, நமக்குள்ள இருக்கிற அவகுணங்கள் அசுர குணங்கள் தான் ஃபர்ஸ்ட் வெளியே வருது. அதனால நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதை தான் நம்ம சிவன் கிட்ட கொடுக்குறோம். கடவுளே, எனக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லை, இந்த மோசமான எண்ணங்கள்லாம் வருது. நான் ஞானத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு மோசமான கனவு, மோசமான எண்ணம், இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாது. கோபம்லாம் கூட அதிகமாகுது. இந்த 5 விகாரமே அதிகமா ஆகிற மாதிரி இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டு. நிறைய பேர் சொல்றாங்க. ஞானத்துக்கு வந்ததுன்னா அது மாதிரி ஆகுதுன்னா பாபா சொல்றாரு, குழந்தைகளே, ஞான கடலை கடைய உங்களுக்கு உள்ளார இருக்கிற விகாரம் அதிகமாகும், ஜாஸ்தி ஆகும். அதனாலதான் உங்களுக்கு கோபம்லாம் அதிகமா வரும். நீங்க அதனால பயப்படாதீங்கன்னு சொல்லி முரளியில் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அதிகமா வரும், அதெல்லாம் பயப்படாதீங்க. பிரச்சனைலாம் கூட அதிகமா வரும். ஆரம்பத்துல அப்படிதான் வரும். பயப்படாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. அதனாலதான் நம்ம பாபா கிட்ட சொல்றோம். அதை பாபாட்ட சொல்றதைதான் அவங்க ஈஸ்வரன் கழுத்துல அந்த நீல கலர்ல காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா லட்சுமி வராங்க. அந்த ஞானத்தை நம்ம கடைய நமக்கு வந்து அமிர்தம் கிடைக்குது. இந்த அமிர்தத்தை மறைஞ்சிருந்து சில அசுர குணமுடையவர்களும் குடிக்கிறாங்க. நான் பிகே மாதிரியும் சிலர் பிகேவா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாபாவை ஒழுங்கா ஃபாலோ பண்றதில்ல. அந்த 2 பேரும் குடிக்கிறாங்கன்றதை தான் அதுல காமிச்சிருக்கிறாங்க. ராகு கேது இங்க அசுரர்களும் ஞானத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதா பாபா சொல்றாரு. இது ஆகையினால்தான் பாகவதத்தில் அசுரர்கள்ட்டு பாடப்பட்டுள்ளது சொல்றாரு. அது இந்த சமயத்தின் விஷயமே ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப அது இந்த சமயத்தினோட விஷயம்தான் அப்படின்ட்டு பாபா அந்த கதையை சொல்றாரு. பாபா அமர்ந்து குழந்தைகளை இப்ப புரிய வைக்கிறார். இது ஈஸ்வரிய சரித்திரமாகும். இப்ப இது எல்லாத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. இதை பக்தி மார்க்கத்தில் பாடுகிறாங்க. இதெல்லாம் நம்ம கதை தான், பக்தியில அந்த கதையை பாடுறாங்க. சத்தியுகத்தில் எது
எதுவுமே நினைவிருக்காது, அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். சத்தியுகத்தில் இந்த கதையும் ஞாபகம் இருக்காது, ஞானமும் ஞாபகம் இருக்காது, பாபா என்ன சொன்னாரு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த 4 யுகம் இதெல்லாம் கூட மறந்துடுவோம். வெறும் ஆத்மான்றது மட்டும் நினைவு இருக்கும். நம்ம சரீரம் விடும்போது ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுப்போம், ஆத்மான்றது மட்டும் ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே மறந்துடுவீங்க. பாபா இப்போதுதான் படிப்பை நமக்கு கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் இதை முற்றிலும் மறந்து விடுகிறீர்கள். இந்த சொர்க்கத்துக்கு போனோடனே இந்த படிப்பை கூட நம்ம சுத்தமா மறந்துடுறோம். அது அப்படியே என்னன்னு தெரியல, சப்கான்சியஸ்ல போயிட்டு அன்கான்சியஸ்ல போயிடும் பொழுது எல்லாம். அப்புறம் மர்ஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எமர்ஜ் ஆகிறது வெறும் அந்த தேவதை நடிப்பு மட்டும்தான். அங்க போய் நடிப்பு மட்டும் நடிக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஞானம்லாம் உள்ளடங்கிருது. அது துவாபரயுகத்துல இருந்து வெளியே வருது. துவாபரத்துல அப்படியே சப்கான்சியஸ்ல வருது. சப்கான்சியஸ்ல வரும்போது தான் நம்ம அந்த சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம எழுத வைக்கிறாரு. பிகேவா இருந்தவங்க தான் அங்க போய் துவாபரயுகத்துல சன்னியாசிகளா முனிவர்களா இருந்து மகாபாரதம் ராமாயணம் இந்த கதையெல்லாம் நம்ம தான் அங்க போய் எழுதுறோம். பிறகு துவாபரயுகத்தில் சாஸ்திரம் போன்றவற்றை உருவாக்குகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இது அப்படியே அதுக்கப்புறம் தான் நீங்க சாஸ்திரத்தை துவாபரயுகத்துல இருந்து உருவாக்குறீங்க இந்த கதையெல்லாம் சொல்லி சொல்றாரு. மேலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கிறார்கள். அப்புறம் அந்த டைம்ல ரிஷி முனிகர்லாம் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கலான்னு முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் இப்ப நமக்கு சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குல்ல இந்த பாபா சொல்லி கொடுத்த இந்த யோகா பயிற்சிலாம், இது வந்து நம்ம அங்க போயிட்டு ரிஷி முனிகளா மாதிரி சொல்லி கொடுக்க முயற்சி செய்யறோம். இருந்தாலும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த ஒரு செகண்ட்ல பரந்தாமம், ஒரு செகண்ட்ல சொர்க்கம், இதெல்லாம் வந்து கடவுளே வந்து சொல்லி கொடுக்குறாரு. இதை ஒரு மனிதனால சொல்லியே கொடுக்க முடியாது. என்னதான் நம்ம சாஸ்திரம் அது இதுன்னு எழுதினாலும் நம்மளால அந்த ராஜயோகத்தை ஒரு தனி மனிதன் சொல்லியே தர முடியாது. அதை பாபா எப்போது நமக்கு முன்பாக வருகிறாரோ அப்போதுதான் வந்து கற்றுக் கொடுக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வரும்போதுதான், சிவனே வந்துதான் இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. பாபா எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்படியே தான் திரும்ப சொல்லி கொடுப்பாரு. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, இப்படி ஒருபோதும் எந்த மனிதனும் மனிதர்களை சொல்லவே முடியாது சொல்லி சொல்றாரு. தேவதைகளையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு லட்சுமி நாராயணன் வந்து இனிமையான குழந்தைகள்னு சொல்லி அவங்க குழந்தைகளை கூட கூப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம கடைசி கலியுகத்துல கூட நம்மள அப்பா அம்மா இனிமையான செல்லமான குழந்தைன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? உததான் கொடுத்துருக்குறாங்க. யாரும் இனிமையான குழந்தைன்னு கூப்பிட்டதே கிடையாது. அது ஒரு நாள் கூப்பிட்டாலும் செல்லம்னு கொஞ்ச நாள் மறுநாளே உத கொடுப்பாங்க. இன்னைக்கு பாபா டெய்லியுமே வந்து நமக்கு இங்க வந்து சங்கம யுகத்துல என்னதான் நம்ம பண்ணாலும், சுட்டித்தனம் வாழுத்தனம் பண்ணாலும் பாபா வந்து டெய்லியுமே இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் தான் கூப்பிடுறாரு இல்லையா? ஒரு ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஒரு முறை நடிப்பை நடித்தீர்கள் என்றால் பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடிப்பை நடிப்பீர்கள். ஏனென்றால் பிறகு ஏணிப்படியில் நீங்க இறங்குறீங்க அல்லவா சொல்லி சொல்றாரு. உங்களுடைய புத்தியில் இப்போது முதல் இடை கடைசின்னு எல்லா ரகசியம் இருக்குது. இப்ப நமக்கு தெரியும் எப்படி பூமி தோன்றுச்சு, நம்ம எப்படி நடிக்க வந்தோம். ஃபர்ஸ்ட் தேவதையா நடிச்சோம், அப்படியே கழுதை தெரிஞ்சு கட்டெருமான மாதிரி இப்ப மனிதர்கள் ஆயிட்டோம்ன்ற கதை கொண்டு நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க எப்படி இறங்கி வந்தீங்கன்ட்டு. அது சாந்தி தாமம் அல்லது பரந்தாமம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. விதவிதமான தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் அங்கே வரிசை கிரமமாக இருக்கின்றோம் சொல்லி சொல்றாரு. பரந்தாமத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், ஆத்மாக்கள். அந்த தர்ம பிதாக்கள், தர்மத்துக்காரங்க, எல்லா தர்மத்துக்காரங்களும் அங்கதான் வரிசைக்கிரமா இருக்கிறோம். நிராகார உலகத்தில் எப்படி நட்சத்திரங்களை பார்க்கிறீங்க அல்லவா, வானத்துல எப்படி நிற்கின்றன என்பது பார்ப்பதற்கு தெரிவதில்லை. மேல எந்த பொருளும் இல்லை. இப்ப நட்சத்திரம் இங்க இருந்து பார்த்தா அது எப்படி நிக்குது அப்படின்னு தெரியல. எந்த பொருளும் இல்லை, ஆனா அந்த நட்சத்திரம் நிக்குது. அப்படியே அதிசயமா இருக்கு இல்லையா? இங்க இருந்து பார்க்க குட்டி குட்டியா மின்னுது இல்ல, கிட்டக போனோம்னா கல்லு மாதிரிதான் இருக்கும். பெரிய ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கும் அந்த நட்சத்திரம். அது எப்படி நிக்குது வானத்துலன்னு தெரியல. மேல எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதே மாதிரிதான் பிரம்ம தத்துவமும் இருக்கிறது. அதே மாதிரிதான் பாபா சொல்றாங்க, பிரம்ம தத்துவமும் இருக்குது. அங்கேயும் ஆத்மாக்கள் எப்படி நிக்குதுன்னே தெரியாது, அங்கங்க அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு நிக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாங்க, பிரம்ம தத்துவம் இருக்கிறது. இங்கே நீங்கள் பூமியில் நிற்கின்றீர்கள். இது கர்மக்ஷேத்திரமாகும். இங்கே நம்ம வந்து நட்சத்திரமா இருந்த ஆத்மா நம்ம இங்க வந்து உடல் எடுத்து உடல்ல வந்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இது கர்மக்ஷேத்திரம். இங்கே வந்து சரீரத்தை எடுத்து கர்மம் செய்கிறீர்கள். இப்ப நம்ம சரீரத்துக்குள்ள வந்துட்டாலே கண்டிப்பா நம்ம வந்து இந்த உடலை பார்க்கறதுக்காக
உடலை வந்து பாதுகாக்க நம்ம வந்து அதுக்கு சாப்பாடு சாப்பிடணும், சுவாசிக்கணும், மூச்சு விடணும், அப்புறம் சாப்பாடு சாப்பிடணும், எல்லா காரியமும் செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக வேலைக்கு போகணும். அந்த மாதிரி கர்மா செய்யறோம். அந்த கர்மா வந்து நல்லதா செய்ய போய் அப்படியே கெட்டதா மாத்திட்டோம். அது நம்ம நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும்னா நம்ம போயிட்டு வேலை செய்யணும். அதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், மற்றவங்கள டார்ச்சர் பண்றது, மற்றவங்கள வேலை வாங்குறது, அப்புறம் மற்றவங்கள வயித்துல அடிக்கிறது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்மா வந்து விக்கிரமமா ஆயிடுச்சு துவாபர யுகத்துல. நீங்கள் என்னிடமிருந்து ஆசை அடைகிறீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு உங்களுடைய அகர்மமாக ஆகிறது. இப்போ நம்ம பாபா கிட்ட வந்து ஆசை அடையும் போது நமக்கு 21 பர்த்ஸ் சொர்க்கத்துல போயிட்டு நம்மளுடைய கர்மம் வந்து அகர்மமா ஆயிடுது. அதாவது ஆத்ம உணர்வுல கர்மம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா இருந்து தன் உடலை இயக்கும். அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதோட உடலையே அது இயக்கிக்கும். அது வந்து யாருக்கும் துக்கம் கொடுக்காம வாழறது, அதுதான் வந்து அகர்மம். ஏனென்றால் அங்கே ராவண ராஜ்யமே இருக்கல என்று பாபா புரிய வைக்கிறார். அதனால அகர்மமா இருக்குது. அது ஈஸ்வரிய ராஜ்யமாகும். அதை இப்போது ஈஸ்வரனே வந்து ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தை இங்க ஈஸ்வரனே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். குழந்தைகளுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு நீங்க எஜமானர்களாக ஆவீங்கன்னு சொல்லி இப்ப புரிய வைக்கிறார். சொர்க்கத்தை சிவபாபா தான் ஸ்தாபனை செய்கிறார் அல்லவா. அல்லாஹ் ஹெவனை படைத்தார். அல்லாவின் தோட்டம் எல்லாமே எல்லா தர்மத்திலும் இருக்குது. அப்ப கடவுள் தான் வந்து சொர்க்கத்தையே ஸ்தாபனை செய்யறார். எனவே சிவபாபாவை மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். அதனால இப்ப சொல்றாரு, நீங்க எண்ணெய் புள்ளியா இருக்கிற எண்ணெயும் பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைவு பண்ணுங்க. வேற எதையும் நினைச்சா உங்களுக்கு கவலை வரும். நீங்க ஏன் எதையும் நினைக்காதீங்க. இங்க உடம்ப கூட நினைக்காதீங்க, இங்க உலகத்தையும் யாரையும் பார்க்காதீங்க. என்ன நினைங்க, சொர்க்கத்தை நினைங்கன்றாரு. முதலில் சாந்தி தாமத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் சக்கரமும் நினைவுக்கு வந்துவிடும். நீங்க பரந்தாமத்தை நினைச்சாலே உங்களுக்கு சக்கரமும் நினைவுக்கு வந்துடும். நம்ம சுத்தி வந்தது நம்மளுடைய சுயதர்ஷன சக்கரம் ஞாபகத்துக்கு வந்துடும். குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ஆகையினால் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்குது. இப்ப குழந்தைங்க மறந்து மறந்து போறாங்க இல்லையா. முரளி காலையில படிக்கிறோம், அமிர்த வேலை பண்றோம், முரளி படிக்கிறோம், அப்புறம் நாள் முழுவதும் மறந்துட்டு பழைய விவகாரங்கள்லாம் போயிடுறோம் இல்லையா. அடிக்கடி மறந்துறீங்க. அதனாலதான் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கின்றாரு. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த உடம்புல நீங்க உயிர், நீங்க நீங்க ஆத்மா நெற்றிபுரத்துல இருக்கிறீங்க, புரிஞ்சுக்கோங்கன்ட்டு திரும்ப திரும்ப சொல்றாரு, ஞாபகப்படுத்துறாரு. மேலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவம் சாம்பலாகும். ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு புள்ளியா எங்க அப்பா பரந்தாமத்துல இருக்கிறாரு, எங்க அப்பா அவருன்ட்டு நினைச்சீங்கன்னா உங்க பாவம் சாம்பலாயிடும். நீங்கள் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் இருந்து விடுவிப்பேன் என்று உறுதி கூட இங்க கேரண்டி கொடுக்குறாரு, உறுதி அளிக்கிறார். 100% கேரண்டி கொடுக்குறார். நீங்க கண்டிப்பா சத்தியமான ஒரு சிவன் சொல்றாரு, நீங்க என்ன நினைச்சீங்கன்னா சத்தியமா உங்க பாவம் போயிடும், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. பாபா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், சர்வ சக்திவான், அதிகாரம் உடையவர். பாருங்க, பதீத பாவனர் அவரு. உலகத்துல சர்வ சக்திகளுக்கும் அதிகாரம் உடையவர். அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். இப்பயே ஒரு செகண்ட்ல டிராமா முடிச்சுட்டு நம்மளாம் சொர்க்கத்துக்கு கூட்டு போக முடியும், அவரால் முடியும். இருந்தாலும் அவர் டிராமா படிதான் கரெக்டா நடப்பார். அவரே உலக சர்வ சக்திவான்ட்டு சொல்லப்படுகிறது. சர்வ சக்திகளின் அத்தாரிட்டி அவரு. அவர் முழு உலகத்தின் முதலிலே கடைசியை தெரிந்திருக்கிறார். முழு உலகத்திலையும் யார் என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்க போகுது, அப்புறம் என்ன ஆகும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், எல்லாமே அவருக்கு தெரியும். வேதங்கள் சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தையும் தெரிந்திருக்கிறார். அவருக்கு வேதம் சாஸ்திரம் மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே அத்துப்படி. அது யார் எழுதுனாங்க, எந்த காலகட்டத்துல எழுதுனாங்க, அது அந்த அவங்க வந்து இப்ப பிகேவா எந்த உடல்ல இருக்கிறாங்க, எல்லாமே அவருக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். வால்மீகி எழுதினாருன்னா அந்த வால்மீகி யார், இப்ப எங்க இருக்கிறாரு கொண்டு அவருக்கு தெரியும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. வால்மீகி எழுதினாரு, வியாசர் எழுதினாருன்னு தெரியும். அந்த வியாசர் யாரு, அவருடைய மறுபிறவி என்ன, எதுவுமே நமக்கு தெரியாது. எல்லாமே கடவுள் தெரியும். ஆகையினால்தான் இதில் எந்த சாரமும் இல்லை என்று கூறுகிறார். பாபா சொல்றாரு, அந்த வேத சாஸ்திரத்துல ஒரு சாரமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. அதன் மூலமா உங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கிடைக்குமா? அதன் மூலமா யாராவது சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்களா? அதன் மூலமா யாராவது பரந்தாமம் போயிருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லையே, 800 கோடி பேர் இங்கதானே இருக்கிறீங்க, யாரும் எங்கேயும் போலன்றாரு. கீதையில் கூட எந்த சாரமுமே இல்லை. பகவத்கீதையில கூட எந்த சாரமும் இல்லை. அந்த பகவத்கீதை அது அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறது. மற்றவை எல்லாமே அதோடைய குழந்தைகள் தான். கீதையில இருக்கிற விஷயம்தான் எல்லாத்துலயும் இருக்கும். பைபிள்லயும் இருக்கும், குரான்லயும் இருக்கும்,
நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கீதையில என்ன சொல்லிக்கிறாங்களோ, அதே தான் எல்லா சாஸ்திரங்கள்லயும் இருக்கும். ஏன்னா, அதுதான் அம்மா, மற்றதெல்லாம் குழந்தைகள்னு சொல்லி சொல்றாரு. எப்படி முதலில் பிரம்மா இருக்கிறார் இல்லையா? மற்றவர்கள் அனைவரும் குழந்தைகளோ, அதுபோல பிரஜாபிதா பிரம்மாவே ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா தான் அம்மானா, அவர மாதிரியே எல்லாரும் குழந்தைகள். அவர்தான் பிரஜைகளின் தந்தை. பிரம்மாவை தான் நம்ம ஆதாம்ன்ட்டு சொல்றோம். ஆதாம் என்றால் மனிதன்ட்டு அர்த்தம். இவர் மனிதன் தானே, அதனால மனிதன் அர்த்தம். எனவே இவரை தேவதை என்று சொல்ல முடியாது. மனிதனா இருக்கிறவங்கள நம்ம தேவதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம், ஆனா மனிதனே தேவன் கிடையாது. மனிதனை தேவதையா ஆக்க முடியும், அது கடவுள் தான் வந்து ஆக்குவாரு. ஆங்கிலத்தில் ஆடம் சொல்லி சொல்றாங்க இல்லையா? பக்தர்கள் பிரம்மா என்ற ஆடம் மனிதனை தேவதை என்று சொல்லிடுறாங்க. பக்தர்கள் என்ன பிரம்மாவுக்கும் கோயில் கட்டிட்டாங்க. பிரம்மான்றவரு அவர் மனிதன் தான். அவர் தான் வந்து அவர் உடல்ல தான் சிவன் வந்து தேவதையா ஆக்குறாரு. ஆனா அவரையே வந்து அவங்க தேவதைன்னு சொல்லிட்டாங்க. ஆடம் என்றால் மனிதன் என்று பாபா அமர்ந்து இப்ப புரிய வைக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாள் சொல்றாங்க இல்லையா? அந்த ஆதாம்ன்றவர் ஒரு மனிதன் சொல்லி பாபா சொல்றாரு. தேவதையும் இல்லை, அவர் பகவானும் இல்லை. லட்சுமி நாராயணன் தான் தேவதைகள். தேவதைகள் சொர்க்கத்தில் தான் இருந்தாங்க. இந்த சாதாரணமா மனுஷனா இங்க இருக்கிறவங்க, இப்ப பிரம்மான்றவரு இங்கதான் இருக்கிறார். அவர் ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அவர் உடல்ல சிவன் வந்து அவர் பேரு பிரம்மான்னு வைக்கிறாரு. அதனால அவர் தேவதை இல்லைன்னு சொல்றாரு. புதிய உலகம் அல்லவா, அது உலகத்தின் அதிசயமாகும். சொர்க்கம்ன்றது புதிய உலகம், அது உலக அதிசயன்றாரு. மற்றபடி அவை அனைத்தும் மாயின் அதிசயங்களாகும். மற்றபடி இந்த 7 அதிசயங்கள், தாஜ்மஹால், குதுப் மினார்னு அந்த இதெல்லாம் சொல்றாங்களே, சைனாவுடைய வால், இதெல்லாம் வந்து சாதாரண மாயாவுடைய அதிசயங்கள்ன்றாரு. துவாபர யுகத்திற்கு பிறகு மாயின் அதிசயங்கள் தான் வருகின்றன. இப்ப சத்தியகம் திரேதாயுகன்றது கடவுளுடைய அதிசயம், சொர்க்கம்ன்றது. ஆனா அந்த மாயையோடைய அதிசயம் துவாபரத்துக்கு பிறகுதான் வருது. ஈஸ்வரிய அதிசயம் சொர்க்கம், ஹெவன், அதே பாபா தான் ஸ்தாபனை செய்கின்றார். இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறதுன்றாரு. இந்த தில்வாரா கோயிலின் மதிப்பு யாருக்குமே தெரியாது. தில்வாரா கோயில் நினைவு சின்னமா இருக்குது. அது வந்து பிரம்மா குமாரிகளுடைய நினைவு சின்னம். அவங்க எப்படி வந்து இப்ப யோகா பண்ணி ராஜ யோகத்தை கடைபிடிச்சு சிவன் மூலமா எப்படி சொர்க்கத்துக்கு போறாங்கன்ற நினைவு சின்னம் தான் அது தில்வாடா கோயில். ஆனா அதோட மதிப்பு யாருக்குமே தெரியல. மனிதர்கள் யாத்திரைக்கு செல்றாங்க என்றால் அனைத்தையும் விட நல்ல இடம் இதுவாகும். இப்ப எல்லா இடத்துக்கும் காசி ராமேஸ்வரம்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் விட இந்த தில்வாடா கோயிலுக்கு வந்தா எவ்வளவு சூப்பரான இடம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எழுதுகிறீர்கள் அல்லவா, பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அபுமலைன்ட்டு எழுதுறீங்க. அப்போது அடைப்பு குறியிட்டு நீங்க எழுதுங்க, சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தானம் இதுன்ட்டு எழுதணும். ஏனென்றால் அனைவரும் சத்கதி இங்கிருந்து தான் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது ஏன் வந்து சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தானம்னா, இங்கதான் எல்லா ஆத்மாக்களுக்கும் கதி சத்கதி கிடைக்குது. முக்தி, ஜீவன் முக்தி கடவுள் அங்கதான் வந்து கொடுக்க போறாரு. கடைசியில மலையில தான் வருவாரு. பிரம்மா உடல்ல, ஃபரிஸ்தா உடல்ல சிவத்தந்தை வருவாரு. அது மாதிரி 108 பேரு பாப் சமானாகி இருப்பாங்க. அவங்க காட்சி கிடைக்கும். காட்சி கிடைக்கும் போது எல்லாரும் முக்தி அடைஞ்சு உடலை விட்டு அங்க இருந்து தான் போவாங்க. அபுமலையில இருந்து தான் ஆவியா இருக்கிறவங்களும் சரி, உடல்ல இருக்கிறவங்களும் சரி, எல்லாருக்கும் காட்சிகள் கிடைச்சி எல்லாருமே முக்தி அடைஞ்சு பரந்தாமத்துக்கு போற இடம் வந்து மவுண்ட் அபு தான். அதனால அதுதான் தீர்த்த ஸ்தானமேன்னு சொல்லி சொல்றாரு. இதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. இது கடைசியா தான் தெரியும். எப்படி கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தையாக இருக்கிறதோ, அது போல அனைத்து தீர்த்தங்களிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தானம் வந்து அபுமலைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப எப்படி கீதையை வந்து நம்ம எல்லாத்துக்கும் தாயின்னு சொல்றோம், அது மாதிரி இந்த அபுமலை தான் எல்லாத்த விட தீர்த்த ஸ்தலம். இப்ப காசி ராமேஸ்வரம்லாம் சொல்றீங்களே, எல்லாத்த விட உயர்ந்த தீர்த்த ஸ்தலம் அபுமலைன்றார். அப்போது மனிதர்கள் படிப்பார்கள், கவனம் செல்லும். இந்த மாதிரி நீங்க எழுதி போட்டீங்கன்னா மனுஷங்க படிச்சுட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, ஏன்னா இது அதை விடவா பெரிய இது, என்னன்னா போய் பார்ப்போமேன்ட்டு வருவாங்க, கவனம் செல்லும் சொல்லி சொல்றாரு. முழு உலகத்திலும் உள்ள தீர்த்தங்களில் இது அனைத்திலும் பெரிய தீர்த்தமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே பாபா அமர்ந்து அனைவருக்கும் சத்கதியை ஏற்படுத்துகின்றார். அபுமலையில தான் பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா உட்காந்து உலகத்துக்கே சத்கதியை கொடுக்குறாரு. ஏன்னா இங்க இருந்து எழுதின முரளி தான் உலகம் முழுக்க 196 கண்ட்ரீஸ்ல இப்ப படிக்கிறாங்க. நிறைய தீர்த்தங்களாகி விட்டன. இப்ப காந்தியின் சமாதியை கூட தீர்த்தம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அனைவரும் சென்று அங்கே மலர்கள் போன்றவற்றை தூவுறாங்க. அவர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாக உங்களுக்கு தான் தெரியும் அல்லவா, எனவே உங்களுக்கு இங்கே அமர்ந்து உள்ளுக்குள் மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். நமக்கு தான் மதுபனுடைய அருமை தெரியும்.
நமக்கு வந்து மவுண்ட் அபுல போனோம்னா நம்ம எந்த அளவுக்கு குஷி அடையிறோம் அப்படின்றது பாபா சொல்றாரு. நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்போது பாபா சொல்றாரு, தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினைவு செய்யுங்க. படிப்பு கூட ரொம்ப ஈஸி தான், செலவு அதிகம் ஆவறதில்ல. உங்க செலவு கூட பாபா என்ன பைசாவே நம்ம கேட்கறது இல்ல. உங்களுடைய மம்மாவிற்கு ஒரு பைசா செலவானதா? மம்மா பாருங்க, வரும்போது ஒண்ணுமே இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாங்க, பிசினஸ் லாஸ், அம்மா சித்தியோட வந்தாங்க, ஒரு பைசா எங்கேயத்துல கொடுக்கல. ஆனா யக்கியத்தினுடைய மாதாவா இருந்து பிரம்மா பாபா கலசத்தை அவங்க தலையில தான் வச்சாரு. அவங்க தான் முன்னிருந்து நடத்துனாங்க. பாருங்க, அவங்க பைசா செலவு பண்ணல, இருந்தாலும் உடல் மனம் ரெண்டத்தையும் கொடுத்தாங்க இல்லையா. ஒரு பைசா செலவாகாமல் படித்து எவ்வளவு புத்திசாலியாக நம்பர் ஒன்னாக ஆகிட்டாங்க பாருங்க மம்மா. அந்த மாதிரி நீங்களும் ஆகணும். ராஜ யோகினியாக ஆகிவிட்டார் அல்லவா, ஒரு ராஜ யோகினியா ஆக்கிட்டாங்க. மம்மாவை போல யாருமே வரவில்லை இது வரைக்கும், மம்மா மாதிரி யாரும் வரலன்றாரு பாருங்கள். பாபா ஆத்மாக்களுக்கு தான் அமர்ந்து இப்ப புரிய வைக்கின்றார். ஆத்மாக்களுக்கு தான் ராஜ்யமே கிடைக்கிறது. பாபா உடலுக்கு படிக்க வைக்கல, ஆத்மாவுக்கு படிக்க வைக்கிறார். அந்த ஆத்மா தான் அடுத்த பிறவில போய் ராஜ்யம் அடையுது. ஆத்மாதான் ஒரு காலத்துல ராஜ்யத்தை இழந்தது. இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு காரியங்களை செய்கிறது சொல்லி சொல்றாரு. இந்த புள்ளியா சின்னோன்னு இருக்குது, அது உடம்புல வந்து பூந்துக்கிட்டு எவ்வளவு வேலை செய்யுதுன்றாரு. கெட்டதிலும் கெட்ட காரியம் விகாரத்தில் செல்வதாகும். கெட்ட காரியம்னா அந்த 5 விகாரம், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல போகிறது கெட்டதிலும் கெட்ட காரியம். ஆத்மா 84 பிறவிகளின் நடிப்பை இப்ப நடிக்குது. சிறிய ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்குது சொல்லி சொல்றாரு. முழு உலகத்தின் மீது இப்ப ராஜ்யமே செய்து ஆத்மா, இந்த தேவதைகளின் ஆத்மாவில் எவ்வளவு சக்தி இருக்கிறதுலே லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா தான் சக்தி வாய்ந்த ஆத்மா. எவ்வளோ சக்தி இருக்குது அந்த ஆத்மால. ஒவ்வொரு தர்மத்திலும் அதனுடைய சக்தி இருக்கிறது அல்லவா. இப்ப கிறிஸ்துவ தர்மத்துல எவ்வளோ சக்தி இருக்கிறது. இப்ப அவங்க தானே இப்ப உலகம் ஃபுல்லா ஆள்றாங்க. கிறிஸ்துவ தர்மத்துல அவ்வளோ சக்தி இருக்கு. ஆத்மாவில் சக்தி இருக்கிறது, அது சரீரத்தின் மூலம் கர்மம் செய்கிறது. இப்ப ஆத்மால சக்தி இருக்கிறதுனாலதான் அது உடல் எடுத்து அந்த உடல் மூலமா வேலை செய்யுது. அதனாலதான் இப்ப சின்ன குழந்தை ஆத்மா சின்னதா இருக்குது அப்படின்னா, உடல் வந்து சின்னதா இருக்குன்னா ஆத்மா எப்படி இருக்கும்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து புதுசா நடிக்க வந்திருக்கு இல்லையா. சக்தி நிறைய இருக்கிற ஆத்மா நல்லா என்ன பண்ணும், காரியங்கள் செய்யும். துருதுருன்னு இருக்கும், எல்லா வேலையும் செய்யும். கொஞ்சம் பெருசான பிறகு நல்லாவே சக்தி இருக்கிறவங்க நல்லாவே காரியங்கள்லாம் செய்வாங்க. இதே சக்தி இல்லாத ஆத்மா சோர்ந்து போயிடும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அடிக்கடி நோய் வரும், அடிக்கடி சோர்ந்து போயிடும், வேலை செய்யாது. அப்படின்னா அந்த ஆத்மால சக்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆத்மால சக்தி இருந்தாதான் அது சரீரத்தின் மூலம் கர்மம் செய்கிறதுன்றார். ஆத்மா தான் இங்கே வந்து இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மமே செய்கிறது. இப்ப ஆத்மா தான் வந்து இந்த உடல் மூலமா நடிப்பு நடிக்குது. மற்றபடி இந்த உடல் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது, அது ஒரு பாக்ஸ் தான். அதுல இந்த ஆத்மா வந்து உட்காந்து டிரைவர் மாதிரி இருந்து அதை இயக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே கெட்ட கர்மங்கள் நடப்பதில்லை. சொர்க்கத்துல எந்த ஒரு கெட்ட கர்மமும் நடக்காது. நீங்க 12 மணிக்கு கூட நகை நிறைய மாட்டிக்கிட்டு ஒரு பெண்கள் வந்து தேவதைகள் நடந்து போனாலும் அங்க எந்த விக்கிரமும் நடக்காது, யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி அங்க கெட்ட கர்மங்கள் நடக்காது. திருட்டு, கொலை, கொள்ளை, தற்கொலை, இந்த மாதிரி எந்த ஒரு தீய செயல்களும் விக்கிரமங்களும் சொர்க்கத்துல நடக்காது. ராவண ராஜ்யம் நடக்கும்போது தான் இந்த ஆத்மா விகார வழியில செல்கிறது. எப்ப துவாபரேகம் ஆரம்பிக்குது, துவாபரேகம் கூட நல்லாதான் இருந்தது. என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையதுன்னு தான் வாழ்ந்தாங்க. எப்ப இந்த கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சு அப்பதான் என்னிதும் என்னிது உன்னிதும் என்னிது, உன்னையும் விட மாட்டேன், உன் வீட்டையும் அபகரிக்கிறான் பாரு, உன்னை நடுத்தரல் நிக்க வைக்கிறான் பாருன்ட்டு இந்த ஆத்மா வந்து விகார வழியில போயிடுச்சு. அந்த மாதிரி விகாரம் அதிகமானதே கலியுக ஸ்டார்டிங்ல இருந்து தான். அதான் கலி முத்திருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஆயிடுது. மனிதர்கள் விகாரம் எப்போதுமே இருக்கிறதுன்ட்டு சொல்லிடுறாங்க. மனிதங்க என்ன சொல்றாங்க, எப்படிங்க குழந்தை பிறக்கிறது, அதெல்லாம் இருந்தா தானே குழந்தை எப்படி விருத்தி ஆகும் பாப்புலேஷன் அப்படின்னு இவங்க என்னமோ கவலைப்படுற மாதிரி, பாப்புலேஷனை தூக்கி நிலைநிறுத்துற மாதிரி கவலைப்படுவாங்க. அவ எப்பவுமே இருக்குது, தேவதைகளுக்கே குழந்தை இருக்குது, சிவனுக்கே குழந்தை எல்லாம் பிறந்திருக்குது அப்படின்னு பேசுவாங்க. சிவனுக்கே பிள்ளையாரு முருகன்லாம் குழந்தை அப்படின்ட்டு இவங்க பக்தி மார்க்கத்துல உருவாக்கி வச்ச கதையை வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சிவன் பிறப்பிறப்புலே வராதவர், அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அவரே நம்மள பிரம்மா மூலமா தத்தெடுக்கிறாரு, நம்மளதான் அவர் விநாயகர் முருகன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த கதையை நம்ம உருவாக்கிட்டு அதே கதைய சொல்லிட்டு இருப்பாங்க. விகாரம் வந்து கொஞ்சம் அப்படியே வழி வழியா வருது,
உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே விகாரம் தோன்றுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, சத்தியுகம் திரேதாயுகம்ல விகாரமே கிடையாது. அங்க தேவதைகளுக்கு குழந்தை பிறக்கும். எப்படின்னா யோக பலத்தின் மூலமா தான் பிறக்கும். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைப்பாங்க, உடனே மேல இருந்து ஆத்மா வந்து பிரவேசமாகி கர்ப்ப மாளிகையில வந்துரும். அப்போ ஒரு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உருவாகும். அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் மூலமா, யோக பலத்தின் மூலமா அது என்னன்னா இங்க நம்ம உருவாக்குறது தான் அங்க அவங்க நமக்கு குழந்தையா வருவாங்க. இங்க நம்ம உருவாக்குறோம்ல, இவங்க பிகேவானா நல்லா இருக்கும், இவங்களும் நம்ம கூட வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்ப நம்ம தான் உருவாக்குறோம், இங்க படைப்பை உருவாக்குறோம். நம்ம வந்து ஞானத்தை கொடுத்து அவங்கள மாத்துறோம். அவங்க நமக்கு குழந்தையா அங்க வந்து பிறக்க போறாங்க. அதுதான் அங்க நடக்குது. எண்ணத்தின் மூலமா குழந்தை வந்து பிறக்குது. அதான் பாபா சொல்றாரு, இங்கதான் படைப்பையே உருவாக்கிட்டு இருக்கிறாரு சிவன் வந்து. அவங்க வந்து விகாரம் வந்து வழி வழியா வருதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கே ராவண ராஜ்யமே இல்லை எனும் போது விகாரம் எப்படி இருக்க முடியும் என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே கிடையாது. அங்க ராவணன்னே ராஜ்யமே அங்க கிடையாது, அழிஞ்சிரும் ஃபுல்லா. இப்ப உலகம் விநாசம் ஆகும் போதே அந்த 5 விகாரமும் அழிஞ்சிரும். அதான் பாபா வந்து ஃபுல்லா எரிச்சிடுறாரு, அந்த ராவணனே எரிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சொர்க்கத்துல அந்த ராவணனே வராது. ருத்ர தாண்டவம் ஆடி அந்த ராவணனை ராஜ்யத்தை எரிச்சிடுறாரு கடவுள். அப்புறம் எங்க இருந்து அது வரும்? அதனாலதான் சொல்லுவாங்க, கடவுள் வந்து ருத்ர தாண்டவம் ஆடினானா ஃபுல்லா முடிஞ்சிரும்ட்டு. ஏன்னா இவங்க ஒன்றும் திருந்த மாட்டாங்க. அந்த மனிதர்கள் குழந்தைங்களை கூட துக்கம் கொடுக்குறாங்க, எல்லாம் கதறுதுங்க கடவுளே கடவுளேன்ட்டு. எல்லாருக்கும் துக்கம். அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. முடிச்சிட்டு விநாசம் முடிஞ்சோடனே புது உலகத்தை படைச்சிட்டு போயிடுறாரு. அங்கே யோக பலம் தான் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். அங்க எல்லாமே யோகா பலத்தின் மூலமா தான் குழந்தை பிறக்கும். பாரதத்தின் ராஜ யோகமே புகழ் பெற்றதாகும் சொல்லி சொல்றாரு. இந்த பாரதத்தினுடைய ராஜ யோகம் கடைசி வரைக்கும் அந்த புகழ் வாய்ந்ததா இருக்கு. நிறைய பேர் கற்றுக்கொள்ள விரும்புறாங்க. அதனால்தான் வெளிநாட்டினர் கூட இங்க வராங்க, யோகா சொல்லி கொடுங்க. ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் தான் முடியும். ஆனா பிகேஸ் மூலமா மட்டும்தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னா பிகேஸுக்கே சொல்லி கொடுக்கறது யாரு? சிவன் தான். அப்ப சிவன் சொல்லி கொடுத்த ஞானத்தை தான் இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. வேறு யாரும் இதை கற்றுக் கொடுக்க முடியாது. எப்படி மகரிஷி ஒருத்தர் இருந்தார், யோகத்தை கற்றுக் கொடுக்க எவ்வளவு முயற்சி செய்தார். ஆனால் இவர்கள் அடயோகிகள், இவர்கள் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும் என்று உலகத்திற்கு தெரிந்ததா என்ன? இப்ப நிறைய மகரிஷிலாம் வந்தாங்க, அவங்கவுங்க ஏதோ யோகத்தெல்லாம் சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனாலும் அவங்களால ஹடயோகம் தான் சொல்லி கொடுக்க முடிஞ்சது. மூச்சு பயிற்சி, அஷ்டாங்க யோகம், எப்படி கூடு விட்டு கூடு பாயறது, உடம்ப அப்படியே மறைச்சிட்டு இன்னொரு இடத்துல உடம்ப வர வைக்கிறது, இதெல்லாம் அஷ்டாங்க யோகம். மூச்சு பயிற்சி மூலமாவே இதெல்லாம் செய்ய முடியும். ஆனா பாபா நம்ம நினைச்சா கூட எல்லாம் செய்ய முடியும், தீவிர பயிற்சி செஞ்சா செய்ய முடியும். ஆனா பாபா சொல்லிட்டாரு, அந்த வேலையை உங்களுக்கு வேணாம், அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. நீங்க வந்து என்னை நினைச்சிட்டு உங்களுடைய நஷால போதையில இருங்க போதும். நான் காட்சி காட்டி கடைசியில எல்லாரையும் மாட்டிக்கிறேன். நீங்க கூடு விட்டு கூடு பாயறேன், இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்மளால செய்ய முடியும். ஏன்னா எல்லா யோகத்தை விட சக்தி வாய்ந்த யோகம் ராஜ யோகம் தான். அதை யாராலையும் கத்துக் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு உலகருக்கு தெரிந்ததா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. சின்மயானந்தாவிடம் எவ்வளவு பேர் செல்கிறார்கள். அப்ப அந்த காலத்துல சின்மயானந்தான்னு ஒருத்தர் இருந்தார் பொழுது, அவர்கிட்ட அவ்வளவு பேர். இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையில் பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று ஒரு முறை அவர் சொல்லிவிடட்டும். அந்த சின்மயானந்தா ஒரு தடவை உண்மையிலே பாரதத்தின் பழமையான ராஜயோகத்தை பிரம்மகுமாரிகள் தான் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அவர் எல்லாரும் வந்துருவாங்க மதுபனுக்கு. ஆனால் எப்போது அந்த குரல் ஒலிப்பதற்கான விதியே இல்லை. ஆனா இப்ப டைம் ஒன்றும் வரல, நெருங்கல, டூலேட் போர்டு போடல. அதனால இப்ப அந்த குரல் ஒலிக்காதுன்றாரு. அனைவரும் புரிந்து கொள்வார்களா என்ன? மிகுந்த உழைப்பாகும். இப்பவே சன்னியாசிகள்லாம் புரிஞ்சிருவாங்களா? நீங்க என்ன அந்த அளவுக்கா நீங்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்லி நம்மள கேக்குறாரு. நமக்கு ஒன்றும் சக்தியே வரல. நம்ம முரளி படிக்கிறோம், யோகா பண்றோம், அந்த அளவுக்கு 100% சக்தி வரல. சம்பூர்ணம் ஆனாதான் உலகத்தினருக்கு நம்ம யாருன்னு தெரியும். நம்ம அறகுறையா இருக்கிறோம். நமக்கு ஃபுல்லா நம்ம சம்பன்னமாயி சம்பூர்ணமாயி பாப் சமான் ஆனாதான் எல்லாரும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம முயற்சியே பண்ண தேவையில்ல, தானா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருஷ்டி வாங்கிட்டு போவாங்க. எப்படி லட்சுமி நாராயணன் கோயில்ல போயிட்டு திருஷ்டி வாங்குறாங்க இல்லையா, ஒரு நொடியில ஜல்கண்டின்னு துரத்துறாங்க இல்லையா,
அந்த மாதிரி கடைசியில பிகேஎஸ் ஒரு பிகேஎஸ்க்கு முன்னாடியும் அவ்வளோ பேர் வருவாங்க. வந்து திருஷ்டி வாங்கிட்டு போவாங்க. எப்பன்னா நம்ம சம்பன்னா சம்பூர்ண ஆனாதான். நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும். நம்ம அந்த வாழ்க்கையிலேயே நம்ம வாழ்க்கையே நமக்கு பெரிய பிரச்சனையா வச்சுன்னு இருக்கிறோம்ல, அதெல்லாம் முடிஞ்சு போய் நம்ம பாபா குழந்தையா பாபா சேவையை முழுசா செஞ்சுக்கிட்டு பாப் சமானா இருக்கும்போது தான் அந்த அந்த காட்சிகள் நடக்கும். அது கடைசியா வரும். அது மிகுந்த உழைப்பாகும்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த இலக்கை அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படணுன்றாரு. ஏன்னா மலை மேல ஏறுற பாதை இது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குன்றாரு. கடைசியில் தான் மகிமைகள் ஏற்படும். கடைசியில தான் பிகேஎஸ் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். கடவுள் யாரு, கடவுளுடைய குழந்தைகள் யாரு, ஆஹா பிரபு, ஆஹா சிவபாபா தங்களுடைய லீலையே லீலை என்று சொல்கிறார்கள் அல்லவா, அது கடைசியில் தான் நடக்கும். உங்களை தவிர பரம தந்தையை, பரம ஆசிரியை, பரம சத்குருவை வேறு யாருமே புரிந்து கொள்வதில்லை என்பதை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நமக்கு தெரியுது. இப்ப எல்லாருக்கும் கடவுளே தெரியல. அவர் ஆசிரியரா வந்திருக்கிறாரு, சத்குருவா கதி சத்கதி கொடுக்க வந்திருக்கிறாருன்றது நம்மளை தவிர யாருக்கும் தெரியல. இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை போக போக மாயை துன்புறுத்தி விடுகிறது. பிகேவா வந்து சிலர் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒழுங்கா புருஷார்த்தம் பண்றதில்ல, சும்மா பேருக்குன்னு பிகேவா இருக்கிறாங்க. அவங்கள போக போக மாயா துன்புறுத்திரும். பாபா துன்புறுத்த மாட்டாரு. இவங்க வந்து உண்மையா இல்லையா கடவுள்கிட்ட, உண்மையா யாரு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, மாயா மாயா அவங்கள விடாத அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாராம். என்னை ஒழுங்கா நினைக்கல, இங்க வந்து சும்மாத்துக்குன்னு இருக்கிறாங்கன்னா அவங்கள நீ சும்மா விடாதன்ட்டு மாயாவுக்கு வந்து பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாராம். அதனால போக போக மாயாவே என்ன பண்ணிடும், துன்புறுத்திடும். அப்புறம் அவங்க திரும்ப வருவாங்க பாபா கிட்ட. எனவே அவர்கள் எதுவும் புரியாதவர்களாக ஆகிடுகிறார்கள். மாயா அவங்கள பாபா நினைக்கவே விட மாட்டேது, ஞானமும் படிக்கவே விடாததுனால ஞானமும் கேட்க மாட்டாங்க, யோகாவும் சரியா செய்யாதனால எதுவும் புரியாதவர்களா கடைசி ஆயிடுறாங்கன்றாரு. இது மிகப்பெரிய குறிக்கோள். இது வந்து இலக்கு அடையிறது ரொம்ப கஷ்டம். யுத்த மைதானமாக இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம பாபாவை நோக்கி போற பயணம். இதுல மாயா வந்து குறுக்கிடுது, மல்யுத்தம் பண்ணுது. அதனால இது ஒரு யுத்த மைதானமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இதில் மாயை நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது. நம்ம பாபா கிட்ட போறதுக்கே அது விடமாட்டுது, தடையை ஏற்படுத்துது. அந்த மக்கள் விநாசத்திற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிநாட்டினர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, இதெல்லாம் செஞ்சனா உலகமே அழிஞ்சிருமேன்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அணுகுண்டெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க. இங்கே நீங்க 5 விகாரங்களை வெல்வதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கீங்க. உலகத்துல ஏதோ நடந்துட்டு இருக்குது. ஆனா நம்மள பாபா இங்க ஒரு பக்கம் திசை திருப்பி அந்த 5 விகாரத்தை விட வைக்கிறாரு. நீங்கள் வெற்றிக்காகவும் அவர்கள் விநாசத்திற்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க உலகத்தை அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க உலகத்தை வெல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்றாரு. உலகம் எப்படி வெல்ல முடியும்? காமத்தை வென்றால் உலகத்தை வெல்லலாம் சொல்லியிருக்கிறாருல. நம்ம 5 விகாரத்தை வென்று உலகையே வெற்றி அடையறோம், அவங்க உலகையே விநாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. 2 காரியங்களும் ஒன்றாக நடக்கும் அல்லவா. இன்னும் நேரம் இருக்கிறது, இந்த 2 காரியமும் ஒன்னா நடக்கும். அதுக்குதான் வெயிட்டிங்க. அந்த கடைசி சீனுக்காக தான் வெயிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்றாரு. நம்முடைய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிட்டதா என்ன? இன்னும் நீங்க ரெடி ஆகலையே, இன்னும் ராஜ்யமே ஸ்தாபனை ஆகலன்னு சொல்றாரு. வந்திருக்கிறீங்க அவ்வளவுதான். யாரு இங்க ராஜா ஆனீங்க, யாரு பிரஜை ஆனீங்க? இன்னும் ராஜாவா இல்ல பிரஜையானே தெரியல, அறகுறையா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நம்ம கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவாகணும், மனசு புத்திக்கு ராஜாவாகணும், அப்பதான் நம்ம ராஜா. இப்ப எல்லாம் அறகுறை. இப்ப சரியான விட்டா கூட பிரஜையா வேலைக்காரியான்னு நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு. அதனால இப்ப சொல்றாரு, ராஜாக்கள் பிரஜைகள் இப்போது அனைவரும் உருவாக வேணும், இப்ப எல்லாருமே உருவாகணுன்றாரு. நீங்க அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை பாபாவிடமிருந்து தான் பெறுகிறீர்கள், மற்றபடி யாருக்குமே மோட்சம் கிடைக்கவதில்லை. இந்த நாடகம் அழிவற்றது இல்லையா, அதனால திரும்ப திரும்ப இங்க நடிக்க வரணும். நம்ம வந்து இதோட வேணாம், நடிப்பே வேணாம், நான் பரந்தாமத்துல அப்படியே ஜோதியோட ஜோதி கலந்துருவேன், அதுக்கப்புறம் நான் பிறப்பிறப்புலயே வரமாட்டேன், அது கிடையவே கிடையாது, யாருக்குமே மோட்சம் கிடையாது. திரும்ப சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் தொடரும், இது முடிவல்ல ஆரம்பம் சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திரும்ப ரிப்பீட் அந்த சினிமால காட்டுறாங்கல்ல, அடுத்த பார்ட் வருது வெயிட்டிங்ன்ட்டு, அந்த மாதிரி இந்த டிராமாவும் எண்டே கிடையாது, திரும்ப அடுத்த கல்பம் தொடரும். திரும்ப நம்ம சத்தியகம், திரேதாயுகம், துவாபரம் இதே மாதிரி திரும்ப நடிச்சு வருவோம். இதே நடிப்பை நம்ம தான் நடிக்க வரணும். இதே ஆத்மா தான் இதே உடல்ல தான் வந்து திரும்ப பாபா கிட்ட ஞானம் கேட்போம்.
இந்த பார்ட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். இது மோட்சமே யாருக்கும் கிடையாதுன்றாரு. உலகினர் இன்னார் மோட்சத்தை அடைந்து விட்டார் என்று சொல்றாங்க. ஆனா உலகத்துல பாருங்க, இவங்க ஜோதியோட ஜோதி கலந்துட்டாங்க, இந்த சாமியார் மோட்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இறந்த பிறகு அவர் எங்கு சென்றார் என்று அவர்களுக்கு தெரியுமா என்ன? சொல்லிக்கிறாங்க. அவர் எங்க போனார்னு இவங்க தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க. உடலை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, இல்ல புதைச்சிடுறாங்க, இல்ல சமாதி கட்டிடுறாங்க. அவர் எங்க போனாருன்னு இவங்க போய் பார்த்தாங்களான்னு சொல்லி கேக்குறாரு. வெறுமனே கட்டுக்கதை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரும் என்கிட்ட பரந்தாமத்துக்கு வரல, இவங்க கட்டுக்கதை விடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதை யார் சொல்றது? சிவனே சொல்றாரு. யார் சரீரத்தை விடுகிறார்களோ அவர்கள் மீண்டும் வேறொரு சரீரத்தை கண்டிப்பாக எடுப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும், எல்லாருமே இப்ப பிறப்பெடு சரீரம் விடுறாங்க, இறக்குறாங்கன்னா அந்த ஆத்மா போய் மறுபிறவி எடுக்கிறாங்க, வேற சரீரம் எடுக்கிறாங்கன்ட்டு நமக்கு தெரியும். மோட்சத்தை யாருமே அடைவதில்லை. நீர்க்குமிழி நீரோட கலந்து விடுகிறது என்பது போல் கிடையாது. எங்கேயாவது நீரோட கலக்குமா? அதெல்லாம் கிடையாதுன்றாரு. இந்த சாஸ்திரங்கள் போன்ற அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் பொருட்கள் என்று பாபா கூறினார். சாஸ்திரத்துலதான் இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் பக்தியில சொன்ன விஷயம். குழந்தைகளாகிய நீங்கள் நேரடியாக இப்ப பாபாட்டே கேக்குறீங்க, சூடான அல்வா சாப்பிடுறீங்க. இப்ப ஞானம் சுட சுட பாபா கொடுக்குறாரு இல்லையா, அது சூடான அல்வா மாதிரின்றார். அனைவரோட சூடான அல்வாவை சாப்பிடுவது யார்? எல்லாரோட சுட சுட சாப்பிட்றது யாருன்னா பிரம்மா பாபா. அவரு சிவபாபா பக்கத்திலே இருந்துட்டு உடனே சுட சுட அவரு கொடுக்குறாரு. அவரு சாப்பிட்ட பிறகுதான் நமக்கே வருது. இவர் முற்றிலும் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், உடனே கேட்கின்றார் மற்றும் தாரணையும் செய்யறாரு. பிரம்மா பாபா தான் உடனே கேட்டு உடனே தாரணை செய்யறார். பிறகு இவர் தான் உயர்ந்த பதவியை அடையிறார். அதனால்தான் அவர் ஃபர்ஸ்ட் போறாரு, கிருஷ்ணராயிடுறாரு. சூட்சும வதனத்தில் வைகுண்டத்தில் இவருடைய காட்சியை தான் பாக்குறாங்க. இப்ப நிறைய பேர் பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி வருவாங்க, அப்படியே ஸ்டான்ஸ்ல போயிடுவாங்க. சூட்சும வதனத்துல போயிட்டு சொர்க்கம் தெரிய ஆரம்பிச்சிடும். சொர்க்கத்துல கிருஷ்ணரை பார்ப்பாங்க. அப்ப யாரை பாக்குறாங்கன்னா அது பிரம்மா பாபாவோட காட்சியை தான் பாக்குறாங்க. இங்கேயும் கூட இந்த கண்களின் மூலம் அவரை தான் பார்க்கிறோம். இங்கே கூட நம்ம பிரம்மா பாபா கிட்ட போனோம்னா நம்ம பிரம்மா பாபாவையும் பார்க்கணும், கிருஷ்ணரையும் பார்க்கணும். பாபா அனைவருக்கும் இப்ப படிப்பிக்கின்றார். மற்றபடி நினைவினுடைய உழைப்பு இருக்கிறது. பாபா எல்லாருக்கும் ஒரே பாடம் தான் சொல்லி கொடுக்குறாரு. இருந்தாலும் பாபாவை நினைக்கிறது தான் உழைப்பே, முயற்சியேன்னு சொல்லி சொல்றாரு. நினைவில் இருப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கிறது, அது போலதான் இவருக்கும் இருக்கிறது. பாபா நினைக்கிறது இந்த மாயா சுத்தமா விட மாட்டுது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருது, இல்லைன்னா ஏதாவது டைவர்ட் பண்ணி விட்டுருது. நம்மளே நினைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம புத்தி ஃபர்ஸ்ட் ஒத்துழைக்கணும். நம்ம புத்தியே ஒத்துழைக்காது. சரி பரவாயில்ல உட்காந்து செய்யலான்ட்டு உட்காந்தனா அப்பதான் மாயா விதவிதமா வரும். ஃபோன் வரும், இல்லை மனிதர்கள் வருவாங்க. அந்த மாதிரி நினைவில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு பாபாவே சொல்றாரு. அது போலதான் பிரம்மா பாபாவும் சொல்றாரு, நான் 3 கவலம் வாயில வச்சுட்டு 4வது கவலம் வைக்கும்போது மறந்துடுறேன், எனக்கே கஷ்டமா இருக்குது, நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதில் கிருபையின் விஷயம் எதுவுமே இல்லை. இதுல கருணை ஆசிரியர் 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு பாஸ் பண்ணுவார் அப்படிலாம் கிடையாதுன்றாரு. நான் கடனாக எடுத்திருக்கிறேன், அதனால பிரம்மா பாபாவுக்கு பாஸ் போடுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் போடுவேன்லாம் கிடையாதுன்றாரு. நான் லோனாக இவர் உடம்பை எடுத்திருக்கிறேன், அவருக்கு அதனுடைய கணக்கு வழக்க நான் கொடுத்துருவான்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, சிவபாபாவே ஒரு உடலை லோனா எடுத்து வர்றதுனால அவருக்கு தேவையானது அந்த கணக்கு வழக்க முடிச்சிருவாராம். மற்றபடி நினைவினுடைய முயற்சியை அவர் தான் செய்யணும், இவரும் தான் செய்யணும். நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி அவரும் என்ன நினைச்சுதான் ஆகணும், நினைக்காமலாம் நான் பாஸ் போட மாட்டான்னு சொல்லி சொல்றாரு. பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதையும் புரிந்துள்ளேன். பாபாவை நான் நினைவு செய்கின்றேன், இருந்தாலும் கூட மறந்து விடுகின்றேன்ட்டு பிரம்மா பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா சொல்றாரு, என் நெற்றி புறத்துல என் பக்கத்துலதான் உட்கார்ந்துருக்காரு சிவபாபா, எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாரு, இருந்தாலும் என்னால நினைக்க முடியல, நான் மறந்துடுறேன்றாரு. அனைத்திலும் அதிகமாக இவர் தான் உழைக்க வேண்டியுள்ளது, எல்லாரோட அதிகமா பிரம்மா பாபா தான் உழைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. யுத்த மைதானத்தில் யார் மகாரதிகள் பலசாலிகளாக இருக்கிறாங்களோ, அனுமனை போல இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் மாயா சோதனையே செய்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, அந்த பிரம்மா பாபாவே அனுமன் மகாவீர்னு சொல்லுவாங்க. மகாவீர் போல இருந்த அவருக்கே நிறைய சோதனை மாயா டெஸ்ட் பேப்பர் எடுத்து நம்மளை விட அதிக டெஸ்ட் பேப்பர் கடந்து போனது பிரம்மா பாபா தான். நமக்கு வந்த எல்லா பிரச்சனையும் அவருக்கு வந்திருக்கு. அசிங்கம், அவமானம், உறவினர்கள் இழப்பு, கவலை, பீதி எல்லாமே நம்மளை விட நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்மா பாபா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வாழ்க்கையில நடந்தது தான் அவர் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நடந்திருக்கும். அதை எப்படி அவர் பாஸ் ஆகி போனாரு, எப்படி பயிற்சி பண்ணாரோ அதே தான் நம்மளும் செய்யணும். அதே மாதிரி யாரெல்லாம் இப்ப யுத்த மைதானத்துல மகாரதிகளா இருக்கிறாங்களோ, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்,
யாரெல்லாம் பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ, பலசாலியா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு வராத சோதனையே கிடையாது. மாயா அவங்களதான் போட்டு வாட்டுது, வதைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் அவர்கள் மகாவீரராக இருந்தார். எந்த அளவிற்கு அதிக பலசாலியோ அந்த அளவிற்கு அதிகமாக மாயா பரிச்சை செய்கிறது. இந்த மாயா கூடவே இருக்கிறவங்கள மாயா விட்டுடும். ஏன்னா அவங்கதான் மாயா கூடவே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளவோ பிரச்சனைலாம் வராது. ஏன்னா அவங்க வாழ்க்கையே மாயா கூட தான் வந்துட்டு. இப்ப யாரு மாயாவை எதிர்த்து போரிடுறாங்களோ, பாபாவை நினைக்க முயற்சி செய்யறாங்களோ, இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸ்ரீமத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாமே செய்ய ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். மாயா வந்து பரீட்சை செய்கிறது. ஏன்னா வந்து உண்மையா டெஸ்ட் பண்ணி ஓகேன்ட்டு அந்த ஐஎஸ்ஓ முத்திரை குத்துவாங்க, தேவதை ஆகிறதுக்கு தகுதி அப்படின்ட்டு. எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் நீங்க சிவனை விடாம நினைக்கிறாங்களா, அதை தான் அந்த மாயா வந்து டெஸ்ட் பண்ணும். அதிக புயலே வருகிறது, என்ன நடந்தாலும் சரி, நான் சிவன் தான், நான் பிகேவா தான் இருப்பேன், நான் போகவே மாட்டேன். சிலர் வந்து இந்த டெஸ்ட் பேப்பர்ல பயந்து போய் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, பிகேவா இருந்து நான் பிகேவாவே போயிடுவாங்க, பழையபடியே போயிடுவாங்க, ஐயோ வேணாடா சாமின்ட்டு. அந்த மாதிரி போறவங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் இங்க பாபா வந்து பரீட்சை வச்சு வச்சுதான் செலக்ட் பண்றாரு. இப்ப நம்ம ஒரு பானை வாங்கினாலே தட்டி பார்த்து தான் வாங்குறோம் இல்லையா, நல்ல பானையா கெட்ட பானையா. அந்த மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, தேவதை ஆகிறது. அந்த அளவுக்கு பரீட்சையை வச்சு டெஸ்ட் பேப்பர் வச்சு அந்த புயல்லையும் வீசினாலும் மரத்துல இவங்க இருக்கிறாங்களா இல்லை விழுந்துடுறாங்களா அப்படின்றத செக் பண்றாரு. அதனாலதான் அதிக புயலே வருதுன்றாரு. பாபா எங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறது என்று குழந்தைகள் கடிதம் எழுதுகிறார்கள். நமக்கு பிரச்சனை வந்தவுடனே பாபாட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, லெட்டர் எழுதுறோம். அதெல்லாம் பாபா சொல்றாரு, இதெல்லாம் நடக்குதுன்ட்டு லெட்டர் எழுதுறாங்க. இவை அனைத்தும் நடக்கும் என்ற பாபா கூறுகின்றார். பாபா என்ன சொல்றாரு, குழந்தாய் நீ யுத்த மைதானத்துல இருக்கிற, இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்றாரு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா தினமும் புரிய வைக்கிறார். பாபா மாயை நிறைய புயலை கொண்டு வருகிறது என்று லெட்டர் எழுதுகிறார்கள். சிலருக்கு தேகாபிமானம் வருகிறது எனும் போது பாபாவிற்கு சொல்வதே இல்லை. சிலர் வந்து பிரச்சனை வருதா எழுதுறாங்க, ஆனா இவங்க பிரச்சனை பண்றாங்க, தேகாபிமானத்துல கோவப்படுறாங்கன்றா பாபாவுக்கு சொல்றதே இல்லை. நமக்கு தேக அபிமானம் வருது, நம்மளே தப்பு பண்றோம்னா பாபாட்ட உண்மையை சொல்றது இல்லைன்றாரு. நாம் இப்போது மிகுந்த புத்திசாலியாக ஆகின்றோம். ஆத்மா தூய்மையாக ஆவதன் மூலம் பிறகு சரீரமும் தூய்மையாக கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா நம்மள புத்திசாலியா ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஆத்மா தூய்மையாக ஆக நம்மளுடைய அடுத்த பிறவில சரீரமும் தூய்மையா கிடைக்கும்ன்றாரு. ஆத்மா எவ்வளவு ஜொலிக்கக்கூடியதாக ஆகிறது. முதலில் ஏழை தான் ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. இங்க பாபா ஏழை பங்காளனா வந்திருக்கிறாரு. அதனால ஞானத்தை ஏழைகள் தான் எடுக்கிறாங்க. மற்றபடி செல்வந்தர்கள் காலம் கடந்து தான் வருவாங்க. செல்வந்தர்கள் எப்போ வருவாங்க, டூலேட் போர்டு போட்ட பிறகு வருவாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, பாபா பிரத்யட்சம் ஆக போறாரு, நாளைக்கு ஆக போறாருன்னா இன்னைக்கு கொண்டாந்து காசை கொடுப்பாங்க, உங்க யஜ்யத்துல வச்சுக்கோங்க, கொஞ்சம் நிறைய வீடெல்லாம் கட்டிக்கோங்க, சென்டர் கட்டிக்கோங்க. பாபா சொல்றாரு, வேணவே வேணாம், நாளைக்கே நான் பிரத்யட்சமாக போறேன், எதுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, முடிய போகுது டிராமான்னு சொல்லி சொல்றாரு. செல்வந்தர்கள் கடைசியா தான் வருவாங்க. அவங்களை இப்ப கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, இந்த ஞானம்லாம் கேட்க எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுவரை சகோதர சகோதரிகளாக ஆகவில்லையோ அதுவரை சகோதர சகோதரர்களாக எப்படி ஆக முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம இது வரைக்கும் பிரதர் சிஸ்டரா ஆகலையோ அது வரைக்கும் நம்மளால பிரதரா ஆக முடியாது. இப்ப பிரம்ம குமாரிகள் இயக்கத்துல சேர்ந்து பிகேவாகி பிரம்மா பாபா மூலமா நம்மலாம் பிரதர் சிஸ்டரா ஆகிறோம். அப்பதான் சிவபாபாவுக்கு குழந்தைகளா ஆக முடியும்னு சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் சகோதர சகோதரிகளே ஆவீர்கள். பிறகு சகோதர சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இது கடைசி நேரத்தின் சம்பந்தமாகும். கடைசியில இந்த உடம்பையும் மறந்துட்டு ஆத்மா ஆத்மான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப எல்லாருமே பிரதரா ஆயிடுவோம், எல்லாமே ஆண் ஆயிடுவோம். பிறகு மேலேயும் நீங்க சென்று சகோதரர்களை தான் சந்திப்பீர்கள். அப்புறம் நம்ம சூட்சுமவாதனத்துக்கு போயிட்டு அப்புறம் பரந்தாமத்துக்கு போயிட்டோம்னா எல்லாரும் ஆத்மாவை தான் சந்திப்போம். அங்க எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான், பிரதர்ஸ் தான். யாரும் அங்க உடம்பு கிடையாது, எல்லாம் புள்ளி தான் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சத்தியுகத்தில் புதிய சம்பந்தம் ஆரம்பமாகும். அப்புறம் நீங்க இந்த டிராமாவை முடிச்சுட்டு போயிருவீங்களா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்களேன். இந்த ஞானத்தை புத்தியில ஏத்திக்கிட்டாலே நம்ம வாழற வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரியும். இப்பயே சரீரம் விட்டா கூட நீ யாரோ நான் யாரோ. அதனாலதான் அந்த பாட்டை கூட பாடுறாங்க, ஆறாரோ ஆறிரோ. பிரதர் சொன்னாரு, ஆறாரோ ஆறிரோ இந்த பிறவியில் நீ யாரோ நான் யாரோ, அடுத்த பிறவியில் நீ யாரோ நான் யாரோன்ட்டு பாடுறாங்க. அப்ப என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம அப்படியே மேல போனோம்னா எல்லாம் புள்ளி புள்ளி ஆயிடுவோம்.
புள்ளியிலிருந்து சத்தியுகத்துல போயிட்டு புது சம்பந்தமா ஆரம்பமாகுன்றாரு. இங்கெல்லாம் யாரா அம்மா அப்பா சகோதரன் கணவன் மனைவின்னு அப்படியே எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோமோ, அங்க போய் யார் யாரோ ஆயிடுவோம். சத்தியுகத்துல யார் யாரோ புது சம்பந்தம் ஆரம்பமாகுன்றாரு. இதுல என்ன இருக்குது? அப்புறம் எதுக்கு இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்னு உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு இருக்கிறோம். அங்கேயே மச்சினன் சித்தப்பா மாமா போன்ற நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்காது. அங்க சித்தி சித்தப்பா மாமா மச்சான் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியான சம்பந்தங்கள் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு 2 குழந்தை தான், ஒரு ஆண் ஒரு பெண். அதனால அதிக சம்பந்தங்கள்லாம் வராது. சம்பந்தங்கள் குறைவாகவே இருக்கும். பிறகு அதிகரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் போக போக அதிகரிக்கும்ன்றாரு. இப்போது பாபா கூறுகின்றார், சகோதர சகோதரி கூட அல்ல, சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரையும் ஆம்பளையாவே பாருங்க, எல்லாம் ஆண் தான், பெண்ணை கூட ஆணாவே பாருங்கன்றாரு. நீங்க நெற்றி புருவத்தை மட்டும் பாருங்க, எல்லாம் அவங்களும் ஆண், அவங்களும் சகோதரன் அப்படின்னு பாருங்க. பெயர் ரூபத்திலிருந்தும் இப்ப விடுபட்டு விட வேண்டும். பெயர் ரூபமே பார்க்காதீங்க, அவங்க உடம்ப பார்க்காதீங்க, சரீரத்தையே பார்க்காதீங்க, நாகத்தை பார்க்காதீங்க, நாகமணியை பாருங்க. பாபா சகோதரர்களுக்கு தான் படிப்பிக்கின்றார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் சகோதர சகோதரிகள் அல்லவா. கிருஷ்ணர் அவரே குழந்தை ஆவார். பிறகு அவர் எப்படி சகோதர சகோதரர்களாக மாற்றுவார்? இங்க கிருஷ்ணர் அவரே ஒரு உடல்ல இருக்கிறார், அவரே குழந்தையா இருக்கிறார். அவர் எப்படி எல்லாரையும் ஆத்மாவா மாத்த முடியும், சகோதர சகோதரா மாற்ற முடியும்? கீதையில் கூட இந்த விஷயங்கள்லாம் இல்லை, இது முற்றிலும் தனிப்பட்ட ஞானம் சொல்லி சொல்றாரு. நாடகத்தில் எல்லாமே பதிவாயிருக்குது. ஒரு வினாடியினுடைய நடிப்பு மற்றொரு வினாடியில் ஒரே மாதிரியாக இருக்காது. நம்ம இப்ப இந்த செகண்ட் படிச்சுட்டு இருக்கிறோமா, அடுத்த செகண்ட் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படியே அந்த நடிப்பு மாறிட்டே இருக்குன்றாரு. எவ்வளவு மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் கடந்து செல்லணும், பிறகு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் இப்படியே கடந்து செல்லுன்றாரு. இப்ப பாருங்க, எவ்வளவு மாசம் ஓடுது, எவ்வளவு மணி ஓடுது, எவ்வளவு நாட்கள் ஓடுது. இதே மாதிரிதான் அடுத்த 5000 வருஷம் கழிச்சும் ஓடுன்றாரு. குறைந்த புத்தியுடையவர்கள் அந்த அளவுக்கு தாரணை செய்ய முடியாது. சிலர் குறுகிய புத்தியில இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுன்றாரு. ஆகையினால் பாபா இப்ப சொல்றாரு, தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, எல்லையற்ற தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. இது ரொம்ப ஈஸி. சரி, எல்லாத்தையும் உங்களால புரிஞ்சிக்க முடியல, ஞானமே புரியல, புத்தியில பதிய மாட்டுது அப்படின்னா விட்டுருங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு மேரா பாபா சொல்லுங்க போதும், என்னுடைய அப்பா. இது ரொம்ப ஈஸி. பழைய உலகத்தின் விநாசம் கூட நடக்கத்தான் வேண்டும். சிலர் கேட்பாங்க, பாபா உலகம் விநாசம் ஆயிடுமா? ஆமா, கண்டிப்பா பழைய உலகம் விநாசம் ஆகிதான் ஆகணும். ஏன்னா ராவணன் ராஜ்யம் முடியணும், அப்பதான் ராமராஜ்யம் வரும். ஆனா ஃபுல்லா பிரளயம் மாதிரிலாம் நடக்காது. இந்தியா இருக்கும், இந்தியா ஆளிலை ஷேப்ல இருக்கும், அதுலதான் சொர்க்கம் உருவாகும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சங்கமம் ஏற்படும் போதுதான் வருகின்றேன் என்று பாபாவும் சொல்றாரு. எப்பயுமே சங்கம யுகத்துல தான் நான் வரேன். நீங்கள் தான் தேவி தேவதைகளாக இருந்தீங்க. இவருடைய லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருந்த போது வேற எந்த தர்மமும் இல்லை என்பதை நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. இப்போது இவர்களுடைய ராஜ்யம் இல்லை, இப்போ லட்சுமி நாராயண் ராஜ்யம் இல்லை. ஆனா எதிர்காலத்துல வரும். நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் இப்ப காலை வணக்கம் சொல்றாரு. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது கடைசி நேரமாகும், வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையினால் தங்களுடைய புத்தியை பெயர் ரூபத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்யணும், தேகாபிமானத்துல வரக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஒவ்வொருவருடைய மனநிலை மற்றும் யோகத்தில் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. எபிகேஸே எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தவங்க மனநிலை ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சிலர் பயப்படுவாங்க, சிலர் அழுவாங்க, சிலர் ஒரு நல்ல பாபா நினைவுல குஷியா இருப்பாங்க, சிலர் பழையபடி கவலையா இருப்பாங்க. அதனால ஒருத்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அதனால தனித்தனியா உட்காந்து யோகா பண்ணுங்க. இரவு பகல் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால் தனித்தனியாக அமர வேண்டும். சரீரத்தை தீண்டக்கூடாது. ஒன்னா வைப்ரேஷன் பாதிக்கப்படும்ன்றாரு. அவங்களோட வைப்ரேஷன் நமக்கும் வரும். இப்ப நீங்க உட்காந்துட்டு ஏன்டா நமக்கு சம்மந்தமே இல்லாம கவலையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்துல யாராவது கவலைப்பட்டுன்னு உட்காந்துருப்பாங்க, அதனால உங்களுக்கும் கவலையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எட்ட உட்காருங்கன்றாரு. புண்ணிய ஆத்மாவாக ஆவதற்கு நினைவினுடைய உழைப்பில் ஈடுபட வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆகணும்னா பாபாவை நினைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், பாபாவின் அன்பில் தன்னுடைய முக்கிய பலவீனத்தை பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுக. இப்போ பாபாவோட அன்புல முழுகி போய் நம்மளுடைய முக்கியமான பலவீனம் கூட ஏதாவது இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் விட முடியாம சில பலவீனம் இருக்கும்,
அதெல்லாம் பலியாக்கக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மாவா ஆயிடுங்க. எதுல பலியாக்கணும்னா பாபா மேல இருக்கிற அன்புல. இதையே நான் விட்டுடுறேன். எதையோ கொடுக்குறாங்க. நேற்று சொன்னார்ல, பக்தர்கள் தலையே கொடுக்குறாங்க, நீங்க தலையை கொடுக்க வேணாம், ராவணனோட தலையை மட்டும் கொடுங்க போதும்னு சொன்னாரு. அந்த மாதிரி எதையோ கொடுக்க தயாராகிறாங்க. ஏன் நம்ம பலகீனத்தை கொடுக்க கூடாதா? சோம்பேறித்தனத்தை கொடுக்க கூடாதா? பாபா உங்களுக்காக நான் சோம்பேறித்தனத்தை விட்டுறேன் அப்படின்ட்டு, என்னுடைய தூக்கத்தை கூட நான் தியாகம் பண்றேன்ட்டு பாபாவாக கொடுக்கணும். அந்த பலவீனத்தை விட்டுருங்க, அப்பதான் நீங்க ஞானம் நிறைந்த ஆத்மான்னு சொல்லி சொல்றாரு. பாப்தாதா பார்க்கிறார், இப்பொழுது வரை 5 விகாரங்களின் வீண் சங்கல்பங்கள் அதிகப்படியானதாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாபா எல்லாத்த விட இந்த 5 விகாரத்தோடைய வீண் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. சும்மா இருந்தா கூட எண்ணம் ஏதாவது ஒரு ஒரு நிமிடத்துக்கு 32 எண்ணங்கள் ஓடுதுன்னு சொல்றாங்க. ஒரு செகண்டுக்கு 32 தாட்ஸ் என்ன ஓடும். எல்லாமே வேஸ்ட் தாட்ஸ் தான். இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, அவங்க என்ன அது பேசுறாங்க, இவங்க என்ன என்னை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேஸ்ட் தாட்ஸ் புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, என்ன நம்மளை குறித்தே அப்படி ஆயிடுமோ, நாளைக்கு இப்படி ஆயிடுமோன்ட்டு, இல்லை நேற்று நடந்தது அப்படிலாம் நடந்துருச்சு, அவங்க கூடலாம் இப்படி இருந்தனே இப்போ இப்படி ஆயிடுச்சே, இது மாதிரிலாம் ஒரு வேஸ்ட் தாட்ஸ் அதிகப்படியாக எல்லாருக்கிட்டையும் ஓடிட்டு தான் இருக்குன்றாரு. ஞானி ஆத்மாக்களிடத்தில் கூட அவ்வப்போது தனது குணம் அல்லது விசேஷ தன்மையின் அபிமானம் வந்து விடுகிறது. அது சாதாரணமா இருக்கிற ஆத்மாக்களுக்கு அப்படிதான் ஓடும். இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம் இல்லையா, பிகே ஆனவங்க ஞானி ஆத்மாக்கள் கூட எந்த மாதிரி அபிமானம் வருதுன்னா, எனக்கு நல்ல குணம் இருக்குது, எனக்கு இந்த விசேஷத்தன்மை இருக்குது, நான் நல்லா இந்த மாதிரி என்ன மாதிரி யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாது, என்ன மாதிரி துணி தைக்கிறது, என்ன மாதிரி சமையல் செய்யறது, என்ன மாதிரி ஞானத்தை நல்லா சொல்றவங்க கிடையாது, இந்த மாதிரிலாம் அபிமானம் வந்துருது. தன்னுடைய குணம் விசேஷத்தன்மையில அபிமானம் வருது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மூல பலவீனங்கள் அல்லது மூல சம்ஸ்காரத்தை அறிந்தும் இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பலவீனம் என்ன. அதுல அடிக்குது, மாயா அடிக்குது. இப்ப பற்று, நம்ம பற்று வச்சிருக்கிறோம்னா அதுலதான் மாயா அடிக்கும். அது நம்மளுடைய பலவீனம்ன்ட்டு நமக்கே தெரியும். நம்ம எல்லார் மேலயும் பற்று வச்சுக்கிறோம், யாருக்கா ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியல. அப்ப அது நம்மளுடைய பலவீனம், மூல பலவீனம். அதே நமக்கு தெரியும். மூல சம்ஸ்காரம், டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு அந்த 5 விகாரத்துல ஏதாவது ஒரு சம்ஸ்காரம், ஒரு ஈகோ, அகங்காரம் இருக்கிறது, இதெல்லாம் மூல சம்ஸ்காரமா இருக்கும். நமக்கே தெரியும். அது உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றாரு. அந்த பலவீனத்தை பாபாவின் அன்பில் விட்டு விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்ப உங்களுக்கே தெரியுதுல, இதுதான் என்னுடைய பலவீனம்ட்டு. அப்ப நீங்க அந்த பலவீனத்தை பாபாவோட அன்புல பலியாக்கிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஃபுல்லா என்கிட்ட கொடுத்துருங்க. பற்று வைக்கிறதுனா இப்ப பாபா மேல பற்று வைங்க. பாபா மேல பற்று வச்சுட்டு எல்லாரையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. எனக்கு ஒரு மகன் தான், அவரு எனக்கு கடவுள் தான், அவர்கிட்ட நான் வீட்டையே ஒப்படைச்சிட்டேன். குழந்தைகள் எல்லாரையுமே, என் கணவர், குழந்தைகள் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாரையும் ஒப்படைச்சிட்டேன், அவர் பார்த்துக்குவாரு. அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? அப்ப எல்லா பலவீனத்தையும் பாபா கிட்ட கொடுத்துருங்க. பாபாக்காக நான் தலையே கொடுக்கலனாலும் இந்த பலவீனத்தை கொடுத்துருங்க. இதுவே அன்பின் சான்று ஆகும்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க பாபா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அதுதான் அன்பின், பாபாக்கு நீங்க அன்பினுடைய பரிசுன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்நேகி அல்லது ஞானி ஆத்மாக்கள் பாபாவின் அன்பில் வீணான சங்கல்பங்களை கூட பலியாக்கி விடுறாங்க. பாருங்க, யாரெல்லாம் பாபா மேல அன்பா இருக்கிறாங்களோ, அன்பான ஆத்மாக்களோ, ஞானித்துவ ஆத்மாக்களோ, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வேஸ்டா அவங்களுக்கு வர தாட்ஸை கூட பாபா கிட்ட பலியாக்கிறாங்க. பாபா இதெல்லாம் எனக்கு வருது, இதெல்லாம் ஏன் வருதுன்னே தெரியல பாபா, இந்த உங்கள்கிட்டயே கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஞானி ஆத்மாக்கள். அந்த மாதிரி ஞானம் நிறைந்த ஆத்மாவா ஆகுகின்ற வரதானம் பாபா கொடுக்குறாரு. ஸ்லோகன்: சுவமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து மரியாதை கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கள். இப்ப உலகத்துல எல்லாரும் எனக்கு ரெஸ்பெக்ட் வர மாட்டுது, என்னை மதிக்க மாட்றாங்க, இதுதானே பெரிய பிரச்சனையா இருக்குது. குழந்தைங்கள் கூட மரியாதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதான் சொல்லுவாங்க வீட்டில் கூட, குழந்தைங்கள கூட நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுங்க, அப்போ தான் அவங்க நமக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம மரியாதையை எதிர்பார்க்கணும். நம்ம எந்த மாதிரி இருக்கணும்னா சுயமரியாதை சீட்டில் உட்காரணும். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சிவசக்தின்னு நீங்கள் உட்காந்து பாருங்க. நான் அன்பு சுரூப ஆத்மா, அன்பு கடலுடைய குழந்தை,
அப்படின்னு உட்காந்து பாருங்க, தானா உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க மரியாதையில நீங்களும் இருப்பீங்க, நீங்க மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுப்பீங்க. யார் மரியாதையில இருக்கிறாங்களோ, சுயமரியாதையில இருக்கிறாங்களோ, தனக்குத்தான் மரியாதை தானே கொடுத்துக்கிறாங்களோ, அவங்க மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சோமானம் என்ற ஆசனத்தில் உட்காந்து மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆத்மா ஆகுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி தாம்.